தமிழ் பீப்பிள் லேர்னிங் பிரெஞ்ச் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் புக் தமிழ்நாடு சிலபஸ் லெசன் 2. அதுலேருந்து எல்லாமே பார்க்க போகிறோம். இன்னைக்கு தக்ஷின் வந்து தமிழ் மற்றும் இங்கிலீஷில் பேசுவாங்க. நான் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து அது என்ன இருக்கோ அதை வாசிப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கலாம். முழு லெசனையும் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த புக்கில் உள்ள எல்லாத்தையும் கியே வாட்டர் ஸ்டார் தக்ஷின் who is you preferred star யார் நீங்க who is your preferred star அப்படின்றாங்க. எந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு கேக்குறீங்க. டயலாக்ஸ் பார்க்கலாம். dans la rue on reporter interview le public அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் ஏ ரிப்போர்ட்டர் இன்டர்வியூ த பப்ளிக் அப்படின்றாங்க. ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு ரிப்போர்ட்டர் வந்து எடுக்கிறாங்க, ஒருத்தவங்க கிட்ட இன்டர்வியூ கேக்குறாங்க மக்களுக்கு. bonjour madame qui est votre écrivain favori? hello madam who is your favorite writer? யார் ஃபேவரட் ரைட்டர் அப்படின்றாங்க. உங்களோட நல்ல உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர் யாருன்னு கேக்குறாங்க. mon écrivain favori c'est Kalki. C'est un écrivain tamoul. Il est né en 1899. சொல்லுங்க. என்னன்றாங்கன்னா மை ஃபேவரட் ரைட்டர் இஸ் கல்கி. He is a Tamil writer. He is born in 1899. He is author of Ponniyin Selvan. He really like his novel அப்படின்றாங்க. c'est l'auteur de Ponniyin Selvan. J'aime beaucoup ce roman. சொல்லுங்க. ஃபேவரட் ரைட்டர் வந்து கல்கி. அவர் வந்து தமிழ். அவர் எப்ப பிறந்தாரு? தமிழ் ரைட்டர் எப்ப பிறந்தாரு? 1899ல பிறந்திருக்காரு. அவரு எந்த கதைக்கு ஆத்தர்னா பொன்னியின் செல்வன் அப்படின்னு அந்த கதைக்கு ஆத்தர். அவர் நிறைய நாவலிஸ்ட் வந்து பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்றாங்க. ஆமா, அவரோட புத்தகங்கள் வந்து நிறைய படிக்கும். சேரோமா அப்படின்னா அவருடைய நாவல்ஸ், அவரு நிறைய நாவல் எழுதியிருக்காரு போல. இப்ப இடையில படம் கூட வந்து பொன்னியின் செல்வன். சரி, இப்ப அடுத்த இது பார்க்கலாம். அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா பார்க்கலாம். நம்ம ஒரு இன்டர்வியூ பார்த்துக்கலாம். அடுத்த இன்டர்வியூ. bonjour qui est votre joueur préféré? அப்படின்னா hello who is your favorite player? யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. பிளேயர் ஆன்சர் சொல்றேன். mon joueur préféré c'est bien sûr Dhoni. Il a 37 ans. Il est charmant et sympathique. Les enfants adorent Dhoni. C'est un excellent sportif. Il joue pour l'équipe de Chennai. C'est le capitaine de Chennai Super Kings. என்னன்றாங்கன்னா மை ஃபேவரட் பிளேயர் இஸ் of course Dhoni. He is 37 years old. He is charming and friendly. The kids love Dhoni. He is excellent sportsman. He plays for Chennai team. He is the captain of Chennai Super Kings. என்னன்றாங்கன்னா ஃபேவரட் பிளேயர் வந்து டோனி. அவருக்கு வயசு வந்து 37 இயர்ஸ் அப்படின்றாங்க. அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து சியர்ஃபுல்லாக இருப்பாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அவர் பிடிக்கும். ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அந்த டீமுக்கு அவர் விளையாடுவார். ஆனால் கேப்டனாகவும் இருக்காரு அப்படின்றாங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம 2 இன்டர்வியூ பார்த்துட்டோம். 3வது இன்டர்வியூ பார்க்கலாம். மதாம் கெலே ஓத்ரே எக்ரிவாம் ப்ரிஃபரே அப்படி கேட்குறாங்க. அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா j'aime beaucoup les romans de Patrick Modiano. C'est un romancier français contemporain. Ses romans sont passionnants. Il habite à Paris. Il a 72 ans.
என்னன்றாங்கன்னா, மேடம் ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ரைட்டர், எழுத்தாளர் ஆறு அப்படின்றாங்க. ரியலி நாவலிஸ்ட் ஆஃப் பேட்ரிக் மோடியனோ. He is a contemporary French novelist. His novels are fascinating. He lives in Paris. He is 72 years old அப்படின்றாங்க. பேட்ரிக் மோடியனோ அப்படின்ற அவர் வந்து ஒரு நாவலிஸ்ட் ரைட்டர். எப்படி கல்கி மாதிரி பிரெஞ்சுக்காரர். நம்ம இங்க வந்து கல்கி, அங்க வந்து அவரு ரொம்ப நிறைய ஃபேசினேட்டிங்னா எப்படி அந்த எப்படி சொல்லலாம், ஒரு உற்சாகப்படுத்துற மாதிரி கதைகள் நிறைய இன்ட்ரெஸ்டிங் எழுதியிருக்காரு. இப்ப அவர் வயசு வந்து 72 years old ஆயிடுச்சு. இந்த புக் எழுதும்போது அவருக்கு அப்படி இருக்கும். இப்ப அவருக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கூட இருக்கும். சரி, ஓகே. இப்ப அடுத்து இன்னொரு இன்டர்வியூ இருக்கு, அந்த இன்டர்வியூ பார்க்கலாம். ஓகே. Voilà, mademoiselle, quel est votre acteur favori? Moi, je n'aime pas les sports. I don't like sports. Je préfère le cinéma. Isabelle Adjani, c'est mon actrice préférée. Elle est française. C'est une vedette belle et intelligente. என்ன சொல்றாங்கன்னா, வெல் ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர், யார் உங்க ஃபேவரட் ஆக்டர் அப்படின்றாங்க. அவங்க என்னன்றாங்க, மீ ஐ டோன்ட் லைக் ஸ்போர்ட்ஸ், அவங்க எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பிடிக்காது. ஐ ப்ரிஃபர் சினிமா. இசாபெல் அஜினி அப்படின்றாங்க. ஷீ இஸ் மை ஃபேவரட் ஆக்ட்ரஸஸ் அப்படின்றாங்க. அவங்க அந்த லேடி தான், அந்த ஆக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட்டான ஆக்டர் அப்படின்றாங்க. ஷீ இஸ் எ ஃப்ரெஞ்ச், அவங்க வந்து ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரங்க. She is very beautiful, இந்த intelligent ஸ்டார், ரொம்ப அறிவோட அழகான ஒரு ஸ்டார் அப்படின்றாங்க. அழகும் இருக்கும் அறிவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து இன்னொருத்தரை பத்தி கேக்குறாங்க. Bonjour jeune homme, vous avez de personnalités favorites? Bien sûr, j'adore les sportifs. James Cheval, Roger Federer, Schumacher, Ronaldo, Michael Johnson. List a la list a long அப்படிங்கறாரு. சொல்லுங்க. என்னன்னா, hello young man, do you have favorite personalities அப்படின்றாங்க. பர்சனாலிட்டினா நம்ம உங்களுக்கு பிடிச்ச மனிதர்கள், பிஹேவியர் அப்படினா. ஆமா. Of course, I love sportsman எனக்கு பிடிக்கும். I like Shevag, Roger Federer, Schumacher, Ronaldo, Michael Johnson. தெரியல, பாஸ்கெட் பால் பிளேயரும் ஃபுட்பால் பிளேயரும் இவங்களெல்லாம் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் பிளேயரு, டென்னிஸ் பிளேயரு, கார் ரேசர். The list is long அப்படின்றாங்க. இன்னும் பெரிய லிஸ்டா போகும் அப்படின்றாங்க. ஆமா, இப்ப நான் ஒரு 3 4 5 இன்டர்வியூ பார்த்திருக்கோம். அந்த இன்டர்வியூல வந்து சில கேள்விகள் வந்து கேக்குறாங்க. அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் பார்க்கலாம். கீயே கல்கி, கீனா ஹூ, கல்கி நம்ம யாருன்னு பார்த்தோம். ஹூ இஸ் கல்கி? சைச்சிக் அண்ட் எக்யூரியான் அமுலு அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து தமிழ் ரைட்டர் அப்படின்றாங்க. மேலேயே தமிழ் கல்கி அப்படின்னு போட்டு இந்த சே அடிச்சு அப்படி இதுல இருந்து எழுதினீங்கன்னா கல்கி, இந்த இஎஸ்டி அடிச்சிருங்க, சி. அப்ப கல்கி ஏன்னா கம்மா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சே எக்ரிவான் தமிழ் அப்படின்னு எழுதிட்டு நீங்க இதுல இருந்து இது வரைக்கும் எழுதிக்கலாம். அவர் வந்து இது எழுதினாரு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாங்குறோம். இல்லனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகே, இரண்டாவது கேள்வி. pour quelle équipe Dhoni joue-t-il? எந்த டீமுக்காக அவர் விளையாடுறாருன்னு கேக்குறாங்க. அதாவது எquipeனா டீம். ஓகே, எquipeனா டீம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்றாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விளையாடுறாரு. ஆமா, சென்னை சூப்பர் சிஎஸ்கேக்காக விளையாடுறாரு. எல்லாருமே தெரிஞ்சதுதான், அதனால ரொம்ப ஈஸி. ஓகே, நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
கியே மொதியானோ. மொதியானோ வந்து கல்கி மாதிரி அவரும் ஒருத்தர். அவர் ஆனா அவர் பிரெஞ்சுக்காரர். சொல்லுங்க, கியே மொதியானோ. மொடியானோ எஸ்ட் ஆன் கமென்சர் ஃபிரான்சே அப்படின்றாங்க. இங்க இருக்காரு. இதுல இருந்து இது வரைக்கும் எழுதுது. ஓகே, இப்ப பேட்ரிக் பேருன்னு சேர்த்துக்கலாம். பேட்ரிக் மொதியானோ அது பெரிய சாதனையாளர். ஓகே, அடுத்து கியே இசபெல் அட்ஜானி. அவங்க யாரு? அழகும் அறிவும் சேர்ந்தவங்க. யார் அவங்க? எல் எஸ்டியான் அட்ரஸஸ் ஃபிரான்சே. வந்து இதுல இருந்து இது வரைக்கும் பிரெஞ்சு ஆக்டருக்கு அப்படின்றாங்க. பிரெஞ்சு ஆக்ட்ரஸ். ஆமா, ஆக்ட்ரஸ் ரொம்ப அழகா இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம 4 क्वेश्चन பார்த்தோம். அடுத்து வந்து அடுத்த क्वेश्चन. Qui est le jour qu'est-ce que le jeune homme adore? இவருக்கு வந்து யாரை பிடிச்சிருக்கு கேக்குறாங்க. அந்த யங் மேனுக்கு யாரை பிடிச்சிருக்கு கேக்குறாங்க. சொல்லுங்க. லிஜோ அதோல ஸ்பாட்டிஃபைஸ் அப்படின்றாங்க. ஸ்போர்ட்ஸ் தான். அந்த யங் மேனுக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய வகையான ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாம் பிடிச்சிருக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் எழுதிக்கலாம். அது லிஸ்ட் வந்து லாங், அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஓகே, சரி. இப்போ அடுத்த கம்யூனிகேஷன் பார்ட். qui est ton acteur préféré? Who is your favorite actor? Quel sport to aim? What sports you like? இதெல்லாம் நம்ம வந்து இது பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம எக்ஸசைசஸ் போகலாம். எக்ஸசைசஸ் போகும்போது நம்ம இது திரும்பி வந்து இதை பார்க்கணும். இந்த இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸசைசஸ் பார்க்கும்போது திரும்ப இங்க வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். அதனால நம்ம எக்ஸசைசஸ் பார்த்துட்டு அதுல இருந்து நம்ம இந்த விஷயம் பார்க்கலாம். நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 51 to 1000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க செகண்ட் லெசன்ல. ஃபர்ஸ்ட் லெசன்ல 1 to 50 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்ட்ரிஸ் அண்ட் நேஷனாலிட்டிஸ். ஓகே, டெஃபினட் ஆர்டிகல் அண்ட் இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். ஓகே, இதை நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். நான் வந்து உங்களுக்கு ஒன்று ரெக்கமெண்ட் பண்றேன். என்னன்னா, டெஃபினட் ஆர்டிகல் அப்படின்னா வந்து த இங்கிலீஷ்ல, இன்டெஃபினட் ஆர்டிகல்னா ஏ ஆர் அண்ட், அதாவது ஏ ட்ரீ அப்புறம் த ட்ரீ. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் வந்து டெஃபினட் ஆர்டிகலுக்கும் இன்டெஃபினட் ஆர்டிகல் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்ப த அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பிரெஞ்சுல லு த லு லா எல்லோ பாஸ்டப் எல்இஎஸ் அப்படி வந்து 6 இருக்கு. அது வந்து என்னன்னா எல்இ அப்படிங்கிறது எல்இ அப்படிங்கிறது எல்இ அப்படிங்கிறது வந்து மாஸ்குலின் சிங்குலர். இப்ப தக்ஷின் நீங்க சொல்லுங்க, சரியா? எல்இ வந்து என்னது? த தான். ஆனா அது என்ன த மாஸ்குலின் சிங்குலர் கான்சனன்ட் வரும்போது. அப்ப எல்இ வந்து என்னது? ஃபெமினைன் சிங்குலர் கான்சனன்ட். எல் அப்பாஸ்ட்ரோஃப் வந்து எல்லாத்துக்குமே ஆகுது. மேஸ்குலின் சிங்குலர் ஃபெமினைன் சிங்குலருக்கும் ஆகும். ஆனா வவல் வந்துச்சுன்னா அது கிளாஸ் ஆயிடும் மேல. ஆமா, அதனால எல் அப்பாஸ்ட்ரோஃப் போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எல் அப்பாஸ்ட்ரோஃப் அமி. ஏன் அப்படின்னா இது ஏ வந்து வவல். பிரெஞ்சுல வவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ இ ஐ ஓ யூ ஹெச் அண்ட் ஒய், இவ்வளவுமே வவல்ஸ். ஓகே, அப்ப எல்இஎஸ் வந்து என்னது? தக்ஷின் எல்இஎஸ் வந்து ப்ளூரல் ஃபார்ம் சார். அது எல்லாத்துக்குமே சூட் ஆகும். மேஸ்குலின் சிங்குலர் மேஸ்குலினுக்கும் ஆமா ப்ளூரல்ல ஆமா கரெக்ட். So for example
அமீஸ் அப்படின்னு எழுதுறீங்கன்னா லெஸ் அமீஸ். ஓகே, லெஸ் அமீஸ். அமீன் தான் சொல்லுவோம், பட் நான் உங்களுக்காக அமீஸ். ஓகே, இப்போ அதில் எக்ஸசைசஸ் பார்க்கலாம். கம்ப்ளீட் அவை les articles définis et indéfinis. On s'appelle dash France hexagon. ஃபர்ஸ்ட் இங்க ஏ வருமா, and ஏ and the, இதுல எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the தான் வரும். பிரான்ஸ் வந்து ஃபெமினின் கண்ட்ரி, அப்ப இங்க என்ன வரும் தக்ஷன்? LA. ஏன் LA வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரான்ஸ் வந்து ஒரு கண்ட்ரி, அதனால அதாவது நம்ம ஒரு கண்ட்ரியை வந்து ஏ கண்ட்ரி நம்ம சொல்ல முடியாது. இந்த கண்ட்ரிங்கிற வார்த்தை மட்டும் தான் ஏ கண்ட்ரி வருமே தவிர கண்ட்ரியோட நேம் வந்து த போட்டு தான் வரும். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் வருமே தவிர ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வராது. இப்ப அதே மாதிரி த பிரான்ஸ் தான் வரும், ஏ பிரான்ஸ் வராது. இப்ப த தான் வரும். ஏன் வந்து LA வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெமினைன் சிங்குலர், அப்புறம் இது வந்து ஒவ்வொரு ஸ்டார்ட் ஆகல, அதனால வந்து LA. So answer LA. Second question answer. Second question பார்க்கலாம். Okay. Next சொல்லுங்க. Paris A dash capital de la France. LA சார். ஏன்னா பிரான்ஸ் ஃபெமினைன். ஆமா. பிரான்ஸ் கேபிட்டல்ங்கற வேர்டுமே ஃபெமினைன் தான். அதனால வந்து லா. Dash fleuve traverse la ville de Paris. C'est dash CN. ஃபர்ஸ்ட்க்கு வந்து UN வருது. UN ஏன்னா ரிவரோட பேர் வந்து நமக்கு கொடுக்கல, வெறும் ரிவர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால a river என்ன சொல்றாங்கன்னா a river crosses the city of Paris, Paris city. It is dash CN. LA ஈர முடிஞ்சிருக்கு. LA LA வா? LA. கரெக்ட் ஆன்சர் கரெக்ட்டா? கரெக்ட்டுங்க. LA ஏனா ஈல முடிஞ்சிருக்கு. இல்ல இங்க வந்து UN தான் வருமா இல்ல UNE வருமா? ஃபர்ஸ்ட் ஒன்க்கு UN வரும், லாஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் வரும் LA வரும். ஏனா இந்த ஃப்ளவர்ங்கற வேர்ட் வந்து மாஸ்குலின், CNங்கற வேர்ட் வந்து ஃபெமினின். CNனா என்னன்னா ஒரு நதியோட பெயர். பாரிஸ்ல வந்து ஒரு நதி இருக்கு, அந்த நதி வந்து பாரிஸை இரண்டாக பிரிக்குது. இந்த நதியின் பெயர் வந்து CN. சே லா CN. ஓகே. Dash histoire de ces pays est magnifique. The history of this country is magnific. இந்த country, இந்த நாட்டுடைய வரலாறு வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப histoire அப்ப இங்க என்ன வரும்? எல்லா பாஸ்ட் வருங்க. எல்லா பாஸ்ட் வருதுன்னா இப்பதான் வந்து நீங்க சொன்னீங்க AEIOUYH ன்றது வவல். ஆமா. ஆனா அது வந்து கிளாஸ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா. அப்ப அதுவே நம்ம வந்து LEO LA போட்டா தப்பு, அது வராது. ஆமா. அதனால எல்லா போஸ்ட்டும் அது மார்க்கே கொடுக்க மாட்டாங்க. ஆமா. L'histoire de ces pays est magnifique. The history of this country is magnifique. Pays-னா country, அது ப்ளூரல்ல இருக்கு, சிங்குலருக்கும் அதே. அடுத்து நம்ம பார்க்கலாம். Ilia dash Grand Musée. Il s'appelle dash Louvre. Ilia UN வருது. UN. Ilia on Grand Musée. Il s'appelle dash Louvre. LE. லூவர்ன்றது ஈல முடிஞ்சிருக்கு. பட் இல்ல எனக்கு என்ன கேள்வினா இங்க ஏன் UN போட்டுருக்கோம், இங்க ஏன் வந்து LE? There is a big museum. There is the big museum னு ஏன் சொல்லலாம் அப்படின்னா மியூசியத்தோட பேர் வந்து நம்ம முதல் வாக்கியத்துல நமக்கு கொடுக்கல. அப்ப there is a big museum தான் சொல்ல முடியும். அப்ப Ilia on Grand Musée. There is a big museum. Il s'appelle le Louvre. லூவர்ன்றது ஆக்சுவலி மாஸ்குலின். என்ன ஈல முடிஞ்சிருந்தாலும் அது வந்து மாஸ்குலின். அது ஒரு எக்ஸெப்ஷன். ஒரு எக்ஸெப்ஷனலா இருக்கு. அது வந்து இப்ப அது மட்டும் இல்லாம ஏன் நம்ம இங்க UNE போடாம LE போடுறோம் அப்படின்னா லூவ்ர் வந்து ஒரு மியூசியத்தோட பெயர்களை வந்து நம்ம LE தான் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்த எக்ஸசைஸ் போலாம். அடுத்த எக்ஸசைஸ் போலாமா இல்ல டைம் இருக்கா? போலாம். ஓகே.
இங்க ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் அவேக் ஆன் ஆர்டிகிள் ஆன் டெஃபினி ஓ டெஃபினி ஓ ஆன் டெஃபினி டெஃபினட் ஆர்டிகிள் ஆர் இன்டெஃபினட் ஆர்டிகிள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து YC டேஷ் வில் சே டேஷ் வில் து கோயம்புத்தூர். YC யூன் வில், இந்த டேஷ் வந்து இங்க வந்து யூன் கொடுத்துருக்காங்க, இங்க வந்து லா கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து அங்க யூன் கொடுத்துருக்காங்க இங்க லா கொடுத்துருக்காங்கன்னா, தேர் இஸ் ஏ சிட்டி, இட் இஸ் த கோயம்புத்தூர் சிட்டி. வில் து கோயம்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூரை வந்து அவங்க ரெண்டாவது இதுல வந்து கோயம்புத்தூர்ங்கிற பெயர் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஏதோ ஒரு சிட்டின்னு தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இதுல தான் வந்து தெளிவா கோயம்புத்தூர் சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து இன்டெஃபினட் ஆர்டிகிள் ஆனா ஏ ஆர் அண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது பேர் கொடுத்தனால அந்த இடத்துல நம்ம த யூஸ் பண்ணுவோம். பர்டிகுலரா யூஸ் பண்ணும்போது நம்ம பெயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா த யூஸ் பண்ணுவோம். ஓகே, YC dash professor say dash professor do shimi. shimi na chemistry. சொல்லுங்க. UN okay. second one க்கு LE professor the shimi. Okay, Lu professor. Here is a professor, it is the chemistry professor. அத இங்க ஒரு professor இருக்காரு, அவர் பேர் அவர் வந்து chemistry professor சொல்றாங்க. YC des enfants c'est son dash enfant de Nimina. அப்படின்னா infant அப்படின்னு சொல்லலாம். infant children. ஆமா, ஆனா DES வரும் ஃபர்ஸ்ட், அதுக்கு வந்து LES வரும். LES. YC étudiant c'est son dash étudiant de cours de français. அதாவது here are some students these are the students French learners. This is the French students சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரும்? இங்க இதுக்கு DES, அதுக்கு LES. ஆமா, இதுக்கு DES வரும். ஏன்னா இதுல பியூரல் இருக்குது, அதுலயும் பியூரல் இருக்கு. சேம் நம்ம B क्वेश्चन என்ன பார்த்தோமோ அதே C क्वेश्चन இருக்கு. YC dash maison. UNE LA வரும். UNE LA. UNE LA. அடுத்தது ஈக்கு வந்து here is a house, it is the house of Kanda's house சொல்றாங்க. இப்ப ஏன் வந்து இங்க UNE வந்து இங்க LA வந்து இது மாஸ்குலினா ஃபெமினினா சிங்குலரா ப்ளூரலா ஒப்பலா சொல்லுங்க. கந்தான்றது மேசன் பாருங்க. மேசன் வந்து ஃபெமினைன், சிங்குலர். கந்தான்றது அது ஒரு ஃபெமினைன் தான். அது ஒரு பேர் இல்ல, அது ஒரு பேர். பட் அது ஃபெமினைன்ல தான் இருக்கு. தெரியல. கந்தா வந்து ஒரு ஆணோட பேர். கந்தன்ங்கற ஒரு ஆணோட பேர். சரி விடுங்க. யூன் மேசன் லா மேசன். இங்க வந்து யூன் மேசன் இருக்கும். there is a house, it is the house of Kanda. YC dash apartment. UN இங்க என்ன வரும்? எல்லா பாஸ்ட் வேணா ஏ இருக்கு பாருங்க. அபார்ட்மெண்ட் தி தாஸ் இருக்கு. இது மாஸ்குலினா ஃபெமினினா? இது மாஸ்குலின். ஃபெமினின் வவ்வல் மாஸ்குலின், வவ்வல் சிங்குலர். மாஸ்குலின் வவ்வல் சிங்குலர், அதனால எல்லா பாசிட்டிவ். இங்க வந்து ஆன் அபார்ட்மோ, இங்க எல்லா பாசிட்டிவ். ஓகே சார். Okay, third one. Mais voicing on 12 enfants dash garçon et dash fille. இதுக்கு வந்து 10 minutes தான் இருக்கு லட்சன். சொல்லுங்க. இதுக்கு வந்து UN, அதுக்கு வந்து UN. Okay. because ஏனா a boy a girl. ஆமா, a boy and a girl. My neighbors have my பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க. ஒன்னு வந்து a boy, இன்னொன்னு வந்து a girl. Two are dash meubles anciens. Furniture. இதுக்கு வந்து DES. You have
ஏன் டிஎஸ் வருதுன்னா கடைசியில இருந்து ஏஷியான் அப்படின்னு இருக்கு. எஸ் இருக்கு. அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஆமா, அது ஒரு அட்ஜெக்டிவ். ஃபர்னிச்சர்ஸ் ப்ளூரல். என்ன ஃபர்னிச்சர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா சொல்லல, சம் ஃபர்னிச்சர்ஸ் நம்ம எடுக்க முடியும். அதனால இதுக்கு வந்து யூஎன், சாரி, இதுக்கு வந்து யூஎன், இதுக்கு யூஎன்இ, இதுக்கு வந்து டிஎஸ். இங்க என்ன வரும்? நூ அஷதா டேஷ் லீவ்ரா ஹீல் பாத்தம். இதுக்கு டிஎஸ். ஏன்னா இதுக்கும் எஸ்ல ப்ளூரல் ஃபார்ம் இருக்கு பாருங்க, மாஸ்குலின் ப்ளூரல். ஆமா, மாஸ்குலின் ப்ளூரல் கரெக்ட். அப்புறம் இன்டெஃபினிட் ஆர்டிகல் தான் நம்ம யூஸ் பண்றோம் இங்க. அதாவது சம் புக்ஸ் வாங்கிருக்காங்க, இவரோட புக்ஸா இருந்தாலும் அந்த புக்கோட பெயர் கொடுக்கல, அதனால டிஎஸ் தான் வரும். சான் ஃபிஸ் கமாண்ட் டேஷ் கத்து pour 4 personnes. யூஎன் சார். His son orders a cake. கத்துனா கேக். pour 4 personnes அப்படின்னா 4 பேருக்கு வாங்கிருக்காங்க. His son orders a cake for 4 persons. Il y a dash station de métro près de l'aéroport. There is a station, metro station near the airport. ஏதான் வரும்? அப்ப என்ன வரும்? தக்ஷின் யூஎன்இ வரும். யூஎன்இ. ஓகே, சூப்பர், நைஸ். ஓகே, இப்போ நம்ம 3 எக்ஸர்சைஸ் பார்த்துட்டோம். இந்த எக்ஸர்சைஸ் வந்து நீங்க மேல பார்த்தாலும் இதே தான் இருக்கும், நீங்க அதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து அப்புறமா கடைசியா பார்ப்போம். நம்ம இந்த ஆர்டிகிள் அட்ஜெக்டிவ் இன்டரோகேட்டிவ் கேட்டுட்டாங்க. எதுவும் பார்த்துடலாமா இல்ல என்ன பண்ணலாம்? ஹலோ தக்ஷின், பார்த்துடலாமா? அட்ஜெக்டிவ் இன்டரோகேட்டிவ் அப்படின்னா என்னன்னா, கெல்னா விச்னு அர்த்தம். இது வந்து மாஸ்குலைன் சிங்குலர். இதே வந்து எல்இ போட்டீங்கன்னா ஃபெமினைன் சிங்குலர். இதே வந்து கெல்லுக்கு அப்புறம் எஸ் போட்டீங்கன்னா மாஸ்குலைன் ப்ளூரல். எல்இஎஸ் போட்டீங்க அப்படின்னா ஃபெமினைன் ப்ளூரல். ஓகே, இப்போ நம்ம மற்ற எதையும் பார்த்த மாதிரி இதுவும் வரும். அதாவது எப்படின்னா 3 டாபிக்ஸ் பார்க்க போறோம். இப்போ ஆர்டிகல், டெஃபினைட், இன்டெஃபினைட் அண்ட் adjective interrogative. Interrogative adjective இங்கிலீஷ்ல. சென்னை இலியா டேஷ் பிளாஷ். யூஎன்இ. There is a beach in Chennai. There is a beach. Which beach அப்படிங்கறாங்க. என்ன பீச் வரும்? QUELLE. QUELLE கெல். ஓகே, இங்க பெயர் கொடுத்துருக்காங்க, இங்க பெயர் கொடுக்கல. விச் பீச் கேக்குறாங்க. என்ன பீச்? LA மெரினா பீச். மெரினா. ஆமா, த மெரினா பீச் சொல்றாங்க. எல் எய்ம் டேஷ் எக்ரிவான். இது மாஸ்குலைன் சிங்குலர். அப்ப என்ன வரும்? இது யூஎன் சார். யூஎன். she likes a writer. கெல் ரைட்டர். விச் ரைட்டர்னு கேக்குறாங்க. என்ன கெல் வரும்? மாஸ்குலைன் கெல் தான் வரும். மாஸ்குலைன் சிங்குலர் கெல். கெல் எக்ரிவான். ஆன்சர் என்னது? கெல் எக்ரிவான். எல் அப்போஸ்ட்ரோஃப் எக்ரிவான். l'écrivain français Andrew Gide. Il adore dash Bill. ஓகே சார். Yun Bill. He likes a city. கெல் வில் கேக்குறாங்க. என்ன கெல் வரும் தக்ஷின்? QUELLE. ஏன்னா வந்து EM வந்து இருக்கு, அதனால QUELLE வரும். QUELLE வரும். கரெக்ட். அப்ப இங்க என்ன கேக்குறாங்க? லாவில் தி பாண்டிச்சேரி சிட்டி தான் ரொம்ப பிடிக்குமா? அப்ப LA லாவில். அடுத்து இல் விசிட் டேஷ் மோனியூமோ. UN. என்ன மோனியூம்? UN. ஆன் மோனியூமோ. ஏன்னா இது வந்து MENT ல முடிச்சா மேக்ஸிமம் மாஸ்குலினா தான் இருக்கும். they visit a monument. which monument? Quell monument. QUEL எல் மோனியூமோ. பேத்தியான்ங்கிறது ஒரு மானியூமெண்ட். என்ன வரும்? லாவா. LE வரும்.
ஏன்னா இங்க யூஎன் வந்தாலும் இங்க எல்இ தான் வரும். கரெக்ட். எல்இ டேஷ் ரோமா ரோமான்னு நினைக்கிறேன். யூஎன் அப்ப இங்க என்ன வரும்? கெல் QUEL. ஆமா QL. அப்ப இங்க என்ன வரும்? LE. which ரோமானா வந்து நாவல்னு அர்த்தம். எந்த நாவல் பிடிக்கும் கேக்குறாங்க? சாரு நிவேதிதா நாவல் பிடிக்குமாமா. ரோமா அது இருங்க, இதுக்கு வந்து LE வரலாம்னு நினைக்கிறேன். LE வருமா? எப்படி வரும்? ரோமா வந்து மாஸ்குலின் தானே. கடைசில பேர் ரோமா தான் சொல்லுங்க. நிவேதிதா அப்படின்னு இருக்கு பாருங்க. இல்ல அப்படி கிடையாது. நம்ம ரோமான் தான் பார்க்கணும். அதுதான் பார்க்கணும். ஓகே சரி. இப்ப நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணிடலாம். LE வந்து மாஸ்குலின் சிங்குலர், LA வந்து ஃபெமினைன் சிங்குலர், L apostrophe வந்து வவல் மாஸ்குலின், L apostrophe ஃபெமினைன் வவல் சிங்குலர், LES வந்து ப்ளூரல், LES வந்து ப்ளூரல். இது வந்து மாஸ்குலின் ப்ளூரல், இது ஃபெமினைன் ப்ளூரல். அதே மாதிரி UN UNE நம்ம ஒவ்வொருக்குமே சேம் தான். அதே தான் பார்ப்போம். இது LES பதில் இங்கே DES வரும். இது வந்து டெஃபினைட், இது வந்து டெஃபினைட் ஆர்டிகல், இது இன்டெஃபினைட் ஆர்டிகல். ஓகே, இது இன்டெஃபினைட். அப்புறம் இதே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து QUEL QUELLE மாஸ்குலின் சிங்குலர், ஃபெமினைன் சிங்குலர். ப்ளூரல் பார்த்தீங்கன்னா QUELS QUELLES. ஓகே, இது மாஸ்குலின், இது ஃபெமினைன், இது வவ்வல் மாஸ்குலின் ஃபெமினைன், இது ப்ளூரல் மாஸ்குலின் ஃபெமினைன் ப்ளூரல். ஓகே, அப்போ அதுக்கு ரிலேட்டடான இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா சிங்குலராக ப்ளூரலாக கண்டுபிடிக்கணும். அப்புறம் அது வவ்வலில் ஸ்டார்ட் ஆகுதா இதில் கான்சனன்ட்ல ஸ்டார்ட் ஆகுதான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மாஸ்குலினா ஃபெமினைனான்னு பார்த்து அதுக்கான வேர்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த கிளாஸில் வந்து எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிட் டேபிள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுலேருந்து நம்ம எப்படி இந்த எக்ஸசைசஸை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.